ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சில்லி போட போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி. வாங்க, இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. பாருங்கள், நிறைய காய்கறிகள் இருக்குது. இடமே பத்தாத அளவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து பூவு இருக்குது. அதில் காலிஃப்ளவர் பூவை 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. காலிஃப்ளவரை வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் டஸ்ட்லாம் போகும். அப்புறமா கடலை மாவு கொஞ்சமாக, அடுத்து மிளகாப்பொடி கொஞ்சோண்டு, அடுத்து கலருக்காக வந்து நம்ம இந்த பொடி போடுறோம். இல்லைன்னா வேணாம், விட்டுறலாம். இது பேர் என்ன? அது பேர் வந்து ஃபுட் கலரு. இந்த இதுக்காக போடுவாங்கல்ல, இந்த கேசரி இந்த மாதிரி இருக்கு கலர் பொடியாக போடுவாங்க. அதை போட்டுக்கோங்க. கலர் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறமா இதை கலந்துடணும். அவ்வளோதான். இந்த அளவு போதுமானு கேட்டுறாதீங்க. இன்னும் நான் போட்டு நல்லா கலந்துருவோம். தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வந்து சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாவில் போட்டு பரட்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள். ஓ சோவை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு பறித்து எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.